லாஸ்ட் வீடியோவில் ரவுட் பேராம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி டைனமிக் ரவுட்ஸும் வந்து செட்டப் பண்ணோம். இப்போ இந்த வீடியோவில் இங்கே பிரெட் க்ரம்ஸ் வந்து செட்டப் பண்ணலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட்/மெயில் அப்படின்னு காமிக்குதுல, அதாவது நான் கான்டாக்ட் பேஜில் இருக்கேன், அங்கே போயிட்டு மெயில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் அந்த டேபை. ஸோ அதனால நம்ம என்ன பாத்தில் இருக்கோமோ அந்த பாத் வந்து நமக்கு ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கல் டேர்மில் பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு ஹூக் இருக்குது. அது நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷன்லேயும் அவைலபிள் தான். ஸோ அந்த யூஸ் லொக்கேஷன் ஹூக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஐ செட்டப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் யூஐலே வந்து அவைலபிள். ஸோ இங்கே நேவிகேஷன் செக்ஷனில் பிரெட் க்ரம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு யூஐ வந்து ஆல்ரெடி அவைலபிள். நம்ம இந்த பாத் வந்து எடுக்கணும். யூஸ் லொக்கேஷன் ஹூக் யூஸ் பண்ணி இந்த பாத் எடுத்துகிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி அதை ஷோ பண்ணலாம். இப்போ கோட் போகிறேன். இப்போ பிரெட் க்ரம் ஷோ பண்ணுறதுக்காக நான் தனியாக வந்து ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு ஆப் பிரெட் க்ரம் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்னு ஆல்ரெடி இதில் இருக்குது எம்யூஐயில். ஸோ நேம் கான்ஃப்ளிக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஆப் பிரெட் க்ரம் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணி காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை யூஐயில் வர வைக்கலாம். ஸோ இது யூஐயில் வர வைக்கிறக்கான இங்கே லேஅவுட்ஸ் போகிறேன். நம்ம ரூட் லேஅவுட் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி வந்து அவுட்லெட் வந்து இங்கே தானே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம பிரெட் க்ரம் ஆட் பண்ணலாம். ஸோ என் பேடிங் வந்து 5 இருக்குது. நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு 3 வச்சுக்கலாம். 3 வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ண காம்பனண்ட் இங்கே கொடுக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ யூஐயில் எப்படி வருது பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆட் பண்ண பிரெட் க்ரம் வந்து இங்கே அட்லீஸ்ட் இந்த டெக்ஸ்ட் மட்டும் இங்கே விசிபிளாக இருக்குது. நம்ம இனிமேல் போயிட்டு நமக்கு தேவையான லாஜிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பனண்ட் போகிறேன். இப்போ நம்ம பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாத் தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கான்டாக்ட் செலக்ட் பண்ணியிருப்போம். கான்டாக்ட் செலக்ட் பண்ணிட்டு நான் மெயில் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கனால என்ன பாத்தோ அந்த பாத்து தான் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கேற்ற இப்போ நம்ம அந்த பாத் எடுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு ஹூக் அவைலபிள் ரியாக்ட் ரவுட்டர் டாமில். ஸோ அந்த ஹூக் வச்சு எட் பண்ணலாம். ஸோ லொக்கேஷன், ஸோ இந்த யூஸ் லொக்கேஷன் ஹூக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன லொக்கேஷன் வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் கன்சோல் லாக் பண்ணுறேன். ஸோ இப்போ லாக் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் கான்டாக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னா பாத் பார்த்தீங்கன்னா /கான்டாக்ட் அப்படின்னு வருது. தென் நான் மெயிலஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னா /கான்டாக்ட்/மெயில் இந்த பாத் வந்து லோட் ஆகுதுல்ல. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிக்க லொக்கேஷனுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டில் நமக்கு பாத் நேம் தான் தேவை. பாத் நேம் எடுத்து நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எதுவும் இருக்காது. நமக்கு அப்படியே ரியாக்ட் ரவுட்டர் டாமில் என்ன பாத் இருக்குமோ அதே வந்து வரும். ஆனால் நம்ம கொஞ்சம் வந்து அதை ஃபார்மேட் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்போ நமக்கு தேவை வந்து இந்த பாத் நேமில் தான் இருக்குது. ஸோ இதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதை பார்த்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் தான் வந்து நமக்கு வருது. இதுதான் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். கன்சோல் லாகை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாத்தை வந்து நம்ம இதில் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ கான்டாக்ட்/மெயில் அப்படின்னு வருது. நமக்கு தேவையான இந்த ஸ்லாஷ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்மளால் ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ நான் இதை வந்து க்ரம் பாத் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து லொக்கேஷன் டாட் பாத் நேமில் தானே இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் பண்ணால் நமக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும்ல. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். இது எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று இதை வந்து எடுத்துலாம் தனித்தனியாக. இன்னொன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோமில் இருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்லாஷ் மட்டும் தான் வரும். நம்ம இங்கே வந்து ஸ்லாஷ் மட்டும் காமிக்க தேவையில்லை. இப்போ ஹோம் காம்பவுண்டில் இருக்கும்போது நம்ம பிரெட் க்ரம் வந்து விசிபிளாக இருக்கணும்னு தேவையில்லை. நம்ம அபவுட் இந்த மாதிரி உள்ளே போகிறப்ப தான் நமக்கு வந்து தேவை. நம்ம பாத்தை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அப்போ வந்து இந்த ஸ்பேசஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸ்பேஸ்க்கு அப்புறம் அபவுட் இருக்குது. ஓகே, அதே மாதிரி நான் கான்டாக்ட் அப்படின்னு போகிறேன்னா கான்டாக்டில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இனிஷியலாக ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கான்டாக்ட் தான் நமக்கு தேவை, ஃபஸ்ட் இருக்க வந்து தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஃபில்டர் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டாட் ஃபில்டர் கொடுக்குறேன்.
ஸோ ஃபில்டர் பண்ணும்போது இப்போ நான் அதை பாத் அப்படின்னு எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எது வந்து ஸ்பேஸாக இருக்கோ அந்த ஸ்பேஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ பாத் இஸ் நாட் ஈக்குவல் டு இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ க்ரம் பாத் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கான்டாக்ட் மட்டும் கிடச்சிருச்சுல. ஸோ அதே மாதிரி கரியர்ஸ் அப்படின்னு உள்ளே போகிறோம்னா இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கரியர் மட்டும் இருக்குது. நான் இங்கே போயிட்டு திரும்ப செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா கரியர், அது போக இப்போ நான் ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா /1 இருக்குல்ல. ஸோ நமக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து தேவை. இதை இனிமேல் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கான தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பாத் வந்து தனித்தனியாக எடுத்திருக்கோம். எடுத்துட்டு அந்த எம்டி ஸ்பேஸ் வருதுல்ல அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இனிமேல் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ண போகிறோம். நம்ம யூஐயில் வந்து எப்படி காமிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஐயும் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இந்த க்ரம்க்கு தேவையான கான்டாக்ட்/மெயில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நமக்கு யூஐயும் வந்து கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இந்த யூஐ வந்து நம்ம லிங்க் பண்ணணும். இப்போ கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா கான்டாக்டை வந்து நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு ரவுட் வந்து சேஞ்ச் ஆகணும்ல. கான்டாக்ட் ரவுட்டுக்கு வந்து அது மூவ் ஆகணும். ஸோ அப்போனா வந்து நம்ம ரியாக்ட் ரவுட்டர் டாமில் லிங்க் ஆர் nav லிங்க் யூஸ் பண்ணி தானே வந்து ரவுட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி அந்த பாத்தை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து இதோட லிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு ரவுட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்கே போய்ட்டு இங்கே வந்து க்ரம்ப் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் நமக்கு யூஐயில் வரப்போகுது. ஸோ அதனால் நான் க்ரம்ப் அப்படின்ற நேம் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த லிங்க் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த லிங்க்கை கிரியேட் பண்ணி யூஐயோட அட்டாச் பண்ணால் தான் நம்ம அது கிளிக் பண்ணும்போது நேவிகேட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு டெம்பரரி வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் க்ரம்ப் லிங்க் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை எம்டியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம மற்ற லாஜிக்ஸ் வந்து உள்ளே தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண க்ரம்ப் லிங்க் இங்கே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதான் அந்த லிங்க்குக்கு தேவையான பாத்தை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து அப் அண்ட் ஆகிட்டே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் வருது அப்படின்னா கான்டாக்ட் வந்து இருக்கும். தென் /மெயில் வருது அப்படின்னா மெயிலுக்கான அந்த பாத் வந்து கிரியேட் ஆகணும். ஸோ அதுக்காக ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு வேல்யூ வந்து டைனமிக்காக தானே இருக்க போகுது. ஸோ டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு உள்ளே வந்து நம்ம இங்கே வருதுல க்ரம் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒவ்வொரு வேல்யூ வர்றப்பையும் இப்போ கான்டாக்ட்/மெயில் அப்படின்னா நமக்கு வந்து லிங்க்கில் வந்து கான்டாக்ட்/மெயில்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நம்ம இப்போ பிரெட்க்ரம் வந்து செட்டப் பண்ணுவோம்ல அதோட அட்டாச் பண்ணால் தான் நம்ம கிளிக் பண்ணும்போது நேவிகேஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ இங்கே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரிட்டர்னில் நம்ம என்னென்னா லிங்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்ட் ரவுட்டர் டாமில் இருக்க லிங்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ரவுட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லிங்க்கு வந்து 2 கொடுப்போம்ல. 2ல் தான் வந்து நம்ம இங்கே ஆல்ரெடி வந்து லிங்க் வந்து அந்த பாத் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரம்ப் லிங்க்கில் இருக்குது அதை வந்து பாஸ் பண்ணுறோம். தென் இது மேப்பாக இருக்கனால நம்ம கீ பாஸ் பண்ணணும். ஸோ கீ வந்து க்ரம்ப்னு பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதே வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து க்ரம்ப் பாஸ் பண்ணிடுறேன் கீயை. ஸோ அது மாதிரி நம்ம யூஐயில் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறது என்னென்னா இந்த க்ரம்ப் என்ன வருதோ இதுதான் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம எம்யூஐலேருந்து எடுத்து இங்கே வந்து இனி பிரெட்க்ரம்ப் அங்கே ஒரு காம்பனண்ட் இருக்கும். அந்த காம்பனண்ட் எடுத்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்க லிங்க்கை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிட்டா போதும். மற்ற எல்லாமே வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ எம்யூஐ வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு லிங்க் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எரர் வருது. இதை முதல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிங்க் இம்போர்ட் ஆகலை. ஸோ இன்னும் எனக்கு இம்போர்ட் ஆகலை. நான் திரும்ப வந்து தனியாக இம்போர்ட் பண்ணிக்கிறேன் லிங்க்கை. ஓகே. இப்போ இந்த எரர் ரிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிரெட்க்ரம்ஸ் இருக்குது எம்யூஐயில். நம்ம டேரெக்டாக அந்த ஃபஸ்ட் இருக்க இந்த பிரெட்க்ரம்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டரில் இருக்க அந்த காம்பனண்ட் மட்டும் தான் தேவை. நம்ம உள்ளே இருக்க லிங்க்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அவுட்டரில் இருக்க காம்பனண்ட் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிரெட்க்ரம்ஸை. அதே மாதிரி நான் காப்பி பண்ணிக்கனால இம்போர்ட் ஆகிருக்காது. ஸோ பிரெட்க்ரம்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. எம்யூஐலேருந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த க்ரம்ப் பாத் இது டேரெக்டாக கொடுத்தாலே போதும். நமக்கு தேவையான லிங்க் எல்லாமே ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ யூஐயில் எப்படி வருது பார்க்கலாம். ஓகே. இப்போ நமக்கு வந்து விசிபிளாக இருக்குது க்ரம். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் போனால் நமக்கு எதுவுமே வராது. ஏன்னா ஹோம் போகிறப்ப அதான் ரூட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எம்டி தான் இருக்கும். எம்டியாக இருந்தால் நம்ம ஃபில்டர் பண்ணிடுறோம்ல.
ஸோ இங்கே ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கனால அது வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் படி ஹோமில் வந்து எதுவும் இருக்காது. அபவுட் வந்து போகிறோன்னா இப்போ அபவுட்கான இது வருது. இதை கிளிக் பண்ணால் நமக்கு எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா அது ஆல்ரெடி அபவுட் பாத்தில் தான் இருக்குது. இப்போ கான்டாக்ட் போகிறோம் அப்படின்னா இங்கே கான்டாக்ட்கான இது வந்து லோட் ஆகிருக்கு. தென் நான் மெயிலஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மெயில் வந்து லோட் ஆகிருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம பேக் போகணும், இப்போ கான்டாக்ட் போகணும் அப்படின்னா இங்கே டேரெக்டாக கான்டாக்ட் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து கான்டாக்ட் ரவுட் வந்து லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இப்போ காலர்ஸ் போகிறோம். காலர்ஸ் போகிறப்ப இப்போ ஃபோன் அப்படின்ற இது வந்து பார்த்து வந்து லோட் ஆகிருக்கு. நான் இங்கே போயிட்டு திரும்ப கான்டாக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணால் நமக்கு கரெக்டான அந்த ரவுட் வந்து லோட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி கரியர்ஸ் போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக கரியர்ஸ் மட்டும் லோட் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு நான் சீனியர் இதை வந்து செலக்ட் பண்ணுறேன், ஜாப் போஸ்ட்டை செலக்ட் பண்ணால் இப்போ நம்ம /1 நமக்கு இங்கே இந்த பாத்தனே லோட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக லோட் ஆகிருக்கு. இங்கே போயிட்டு திரும்ப கிளிக் பண்ணோம்னா நம்ம பார்த்து வந்து இதாகிடும். ஸோ இப்போ கரெக்டாக வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம யூஸ் லொக்கேஷன் ஹூக் யூஸ் பண்ணிட்டு லொக்கேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் வந்து க்ரம் பாத்தை வந்து எடுக்கணும். ஜஸ்ட்டு நமக்கு வர்ற பாத்தில் இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபார்மட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஃபார்மட்டிங்லாம் வந்து பண்ணுறோம். பண்ணிவிட்டு இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.